இன்றைக்கி அதிகாரிகளை பொறுத்து என்ன அதிகாரிகளை ஏன் நான் கடுமையாக சாடுறேங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சுங்க. இப்போ இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு சின்ன ஒரு பானை சொட்டுக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி 2 விஷயம் சொல்கிறேன். முதல்ல அரசு உதவி பெறுகின்ற தனியார் பள்ளிகள் 35 பள்ளிக்கூடங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 7 மாதமாக அவங்க சம்பளம் கொடுக்கல. நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கேட்கறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது. ஏன்னா எங்களுக்கு அந்த தொகை சட்டமன்றத்தில் ஒதுக்கும்போது நாங்களும் கை தூக்குறோம், தொகை ஒதுக்கும்போது நாங்களும் கை தூக்குறோம், நிதி ஒதுக்குறோம். அந்த நிதி கொடுக்கப்படுகிறது, பட்ஜெட் ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க, முதலமைச்சர் ஒப்புதல் தரார், கல்வி அமைச்சர் ஒப்புதல் தரார். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ஃபைலில் 7 மாதமாக அந்த பணம் வரலன்னா யார் கேட்குறதுங்க? நான் இந்த நிதித்துறை செயலாளரை கேட்குறேன், தலைமைச் செயலரை கேட்குறேன். உங்களுக்கு சம்பளம் இல்லைன்னா உங்களால் உங்கள் வீட்டு உள்ளே போக முடியுமா? உங்கள் வீட்டு உள்ளே நீங்கள் போக முடியுமா? உங்கள் வீட்டுக்காரங்களாம் உங்களை உள்ளே விடுவாங்களா? சம்பளம் எங்கேயா இருந்தால் கேட்பாங்க. அப்போது ஒரு சாதாரண ஏழையில் ஒரு ஆசிரியர் அவங்க பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டக்கூட முடியல ஆசிரியர். அப்போ இந்த மாதிரி சம்பளம் இல்லாமல் ஒரு மன உளைச்சலில் கடனை வாங்கி குடும்பம் நடத்திட்டு இருந்தாங்கன்னா அவங்க பிள்ளைங்களுக்கு எப்படி பாடம் நடத்துவாங்க? அல்டிமேட்டாக யார் பாதிக்கப்படுறா? மாணவிகள், பிள்ளைங்க. இந்த எண்ணம் கூட இல்லையா? இந்த மாதிரி கொஞ்சம் கல் நெஞ்சம் முடிச்சவர்களாக இருக்காங்க. எந்த பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஃபண்டு ஒதுக்கியிருக்கிறோம், ஃபண்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. 1008 முறை ஃபைல் போயிட்டு வருது. நானும் எத்தனை முறை கல்வி அமைச்சரை பார்க்குறது, எத்தனை முறை முதலமைச்சரை பார்க்குறது? அவங்களாம் மனிதர்கள் இல்லையா? என்ன அநியாயம் இது? குப்பை, நீ குப்பைக்காரனுக்கு பணம் கொடுக்கல. நீ காலையில் பார்க்குற எல்லா பொம்பளைங்களும் இங்கே வந்து நிற்குது. வேலை செய்கிற பொம்பளையும் காசு இல்லை, வாகனத்தை ஓட்டிட்டு வாடகை எடுத்துருக்காங்க, அவங்களுக்கு பணம் கொடுக்கல. அந்த நிறுவனத்தை கூப்பிட்டு கேட்டால் எங்களுக்கு 8 கோடி பாக்கி, 10 கோடி பாக்கி, எங்களுக்கு 4 மாதமாக கொடுக்கல. பாண்டிச்சேரியில் மார்ச் மாதம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த குப்பான்ற விஷயத்தில் கூட பாண்டிச்சேரியில் ஒரு நிலைப்பாடு, காரைக்கால் நிலைப்பாடுனா, ஏன்னா நீங்கள் குப்பாடுறதுக்கு ஆள் கிடையாது. பள்ளிக்கூடத்தில் ஒரு காரைக்காலில் திடீர்னு ஒரு அறிவிப்பு வருதுங்க. காரைக்கால் மட்டும் இல்லை, பாண்டிச்சேரி மாநிலம் முழுக்க அதிகாரியுடைய அட்டுழியத்தை கேளுங்க. எல்லா கல்லூரிகள்லேயும் பாலிடெக்னிக்கில் இவங்கெல்லாம் ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்னு சொல்லி போட்டு பல வருஷமாக வேலை பார்த்துட்ருக்குறாங்க. இருக்கிறவங்க திடீர்னு யார் எங்கே அப்படின்னு கூப்பிடுவாங்க. இல்லை புலிகேசி படத்தில் அந்த மாதிரி கூப்பிட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாரும் என்னென்னா, நாளையில் அவங்க யாரும் உள்ளே வரக்கூடாது, அவங்க டெர்மினேட்டர். பிள்ளைங்களுக்கு ஒரு மெசேஜ், டு நாட் கம் டு கிளாஸ், அவங்களுக்கு ஒரு மெசேஜ். அப்போ யார் இந்த முடிவை எடுக்கிறா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்குதா இல்லையா சொல்லுங்கள். நாராயணசாமி ஆண்டாலும் தொல்ல, ரங்கசாமி ஆண்டாலும் தொல்லன்னா அப்போ யார் தாங்க ஆடுறது மாநிலத்தை? வானா கழிச்சிட்டு ஜனாதிபதி இல்லாட்டி அந்தமான் நிக்கோபார் மாதிரி ஆக்கிட்டு போங்க, நீங்களே ஆண்டுட்டு போங்க. அமித்ஷாவுடைய கண்ட்ரோலையும் ஆட்சி போகட்டும், யார் வானான்றா? எதுக்கு எங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு பொருளாதார ரீதியாக பல சிக்கல்களை சந்தித்து, சமூக ரீதியாக பல பிரச்சனைகளை சந்தித்து, இவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து இப்படிலாம் நாங்கள் மக்களுக்காக போய் பேசுவோம். எத்தனை பிள்ளைங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் நாளைக்கு வேலை கிடைக்கணும்னு அலையிறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, பதில் இல்லை. முதலமைச்சர் கொடுன்றாரு, மந்திரி கெஞ்சுறாரு, எம்எல்ஏலாம் போய் நிற்கிறாங்க, கொஞ்சம் கொடுங்க சார், பாவம் சார் இருக்கிறோம், வேக்கன்சி இருக்குது, கொடுக்க மாட்டாங்க. அந்த பிள்ளைங்க அடுத்த மாதம் ஏஜ் எக்ஸ்பயர் ஆகுது, அவங்க ரெனியூவல் இருக்காது. அப்போ அவங்களுக்கு கையில் கிடச்சிது, கண்ணுகளில் கிடச்சிது, கையில் கிடைக்கல. இது என்ன? இதெல்லாம் ஒரு அக்கிரமம். எங்கே போய் சொல்கிறது? யார்கிட்ட புலம்புறது? இந்த மாதிரி விஷயங்களை கவர்னர் தான் எடுக்கணும் கையில். ஏன் அவர் இப்போ நான் பேசுகிறேன், எதிர்கட்சின்னு பார்க்கக்கூடாது. நான் எதிர்கட்சி மாதிரி இப்போ நான் பேசலை. நான் ஊருக்காக பேசுகிறேன், இங்கே இருக்கிற என்னுடைய மக்களுக்காக, எல்லா தரப்பு மக்களுக்காகவும் பேசுகிறேன். ஏன்னா இன்றைக்கி ஆளுநர்கள் தலையிட்டு ஏன் சம்பளம் 7 மாதம் கொடுக்கல? எதுக்கு? ஹோம் கார்டில் நான் கேட்குறேன், ஹோம் கார்டில் இன்டர்வியூ வச்சு எடுக்கிறாங்க, எக்ஸாமு வைக்கிறாங்க, எக்ஸாம் வச்சு பாஸ் பண்ணி போதுங்க. அந்த பொம்பளை பிள்ளைங்க நிறைய பேர் அதில் அது எல்லாம் பயிற்சி கொடுக்குறாங்க. விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு எல்லாம் போய் பயிற்சி செஞ்சுறாங்க. ஒரு போலீஸ் பயிற்சியில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். மனசாட்சி வேணும். ஒரு நீதிமன்றம் சொன்னு சொல்லி தூக்குறிய, அப்போ நீதிமன்றம் சொன்னுச்சின்னு சொல்லி அந்த பிள்ளைங்களை வேலையை விட்டு இவ்வளோ பயிற்சி பெற்று வேலையில் இருந்த 1 மாதம் 2 மாதம் சம்பளம் வாங்கின பிள்ளைங்களை தூக்குறீங்கன்னா அந்த பிள்ளைங்களை தூக்கி விட்டுருவீங்க. என்ன நடந்தது? ஏன் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கல? பிள்ளைங்களை வேலை வெளியே ஆக்கின மாதிரி நீங்கள் அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க. அப்போ பிள்ளைங்கன்னா ஒரு மாதிரி, அதிகாரிகளை காப்பாற்றுறது ஒரு மாதிரியா? என்ன நியாயம் இது? என்ன தலைமைச் செயலர்கள் என்ன இங்கே பாஸா இங்கே பாண்டிச்சேரி மாநிலத்துக்கு? துணை கவனிக்கிறாரா? இல்லை முதலமைச்சர்கள் கவனிச்சு முதலமைச்சர் கையை விரிச்சிடாரு. அவர் செயல்பட விட்டா தானே. என்னால் முடியல அப்படின்னு ஓப்பனாக சொல்லிடுறாரு. நீங்கள் போய் மோதிங்க. சட்டமன்றத்தில் தைரியமாக நாங்கள் வாங்குகிறோம், வாக்குறுதிகளை வாங்குகிறோம். இத்தனை வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. சாப்பிடாம 3 மணி 4 மணிக்கு உட்காந்து வாக்குறுதிகள் வாங்குவோம். என்ன பிள்ளைங்கள்லாம் கேட்பாங்க, நடக்கும்னு கேட்பாங்க. அதை நம்பிக்கிட்டு நம்ம போய் இப்போ பார்க்க போகிறோம். நான் கையெழுத்து போட்டோம்பா, இன்னும் என்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. எத்தனை தடவை அலையுது?
அது தப்புங்க. இது இந்த மாதிரி நிலைமை தொடர்ந்தால் பாண்டிச்சேரியில் தேர்தலில் நிற்கிறத பற்றி எல்லாருமே சிந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதிகாரம் இல்லாமல், எந்த விதமான ஒரு உறுதியான ஒரு தன்மை இல்லாமல் திரும்ப தேர்தல் நின்றுட்டு போய் அதிகாரிகள் போய் சார் சார் கையை கட்டிட்டு நிற்கிறதெல்லாம் எனக்கு என்னமோ கேவலமாக இருக்குது.